வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான, அதே சமயம் பல அதிரடி திருப்பங்கள் கொண்ட ஒரு சட்டப் போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் இது. அது என்ன ஏதுன்னு தரவுகளோட அலசி ஆராயலாம் வாங்க. தேதி ஜூலை 11, 2006. மும்பை நகரமே பரபரப்பாய் இயங்கிட்டு இருந்த அந்த மாலை நேரம். எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் 11 நிமிஷத்துல அந்த நகரத்தோட அமைதியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. 209 உயிர்களை காவு வாங்கிய இந்த மாபெரும் துயர சம்பவம் பல வருஷங்களுக்கு பிறகு எப்படி ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான திருப்பத்தை சந்திச்சது? அதுதான் இந்த வழக்குல இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. அதுதான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். மும்பையோட மேற்கு ரயில்வே வழித்தடத்துல போயிட்டு இருந்த புறநகர் ரயில்களோட முதல் வகுப்பு பெட்டிகள்ல அடுத்தடுத்து சரியா 7 வெடிகுண்டுகள் வெடிச்சு சிதறுது. சர்ச்சேட்ல ஆரம்பிச்சு பேண்ட்ரா, கார் ரோடு, ஜோகேஸ்வரின்னு அடுத்தடுத்த நிறுத்தங்கள்ல இந்த கொடூரம் அரங்கேறிச்சு. இதோட பாதிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல வார்த்தைகளே இல்ல. எந்த தப்புமே பண்ணாத தங்களோட அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த 209 அப்பாவி மக்கள் அந்த இடத்திலே ரத்த வெள்ளத்துல பலியானாங்க. அது மட்டும் இல்லாம 716 பேர் படுகாயமடைஞ்சாங்க. மும்பை நகரமே கரும் புகையாலும் மக்களோட அலறல் சத்தத்தாலும் ஆம்புலன்ஸ் சைரன்களாலும் அப்படியே உறைஞ்சு போச்சு. அந்த 2 ராத்திரிய மும்பை வாசிகளால கண்டிப்பா மறக்கவே முடியாது. பகுதி 1, அரசு தரப்பு வழக்கு. ஏடிஎஸ் போலீஸ் விசாரணைய பத்தி இப்ப பார்க்கலாம். சம்பவம் நடந்த உடனே போலீஸ் ரொம்ப வேகமா தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. சாண்டா க்ரூஸ் பகுதியில இருக்கிற ஒரே கடையில வாங்கப்பட்ட 8 பிரஷர் குக்கர்களை ட்ராக் பண்ணாங்க. போரிவலி ரயில் நிலையத்துல வெடிக்காத ஒரு குண்டு கருப்பு நிறப்பையில கிடைச்சது. இது போக சந்தேக நபர்களை ஏற்றி சென்றதா பல டாக்ஸி ஓட்டுநர்களோட சாட்சியங்களையும் பதிவு செஞ்சாங்க. அரசு தரப்பு என்னென்ன ஆதாரங்களை முன்வச்சாங்கன்னு பாருங்க. அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்தணும்னு குண்டுகளுக்குள்ள கிலோ கணக்குல ஆணிகளை நிரப்பியிருந்தாங்க. முன்கூட்டியே வெடித்த குண்டுல சிக்கிய ஒரு உடலை யாரும் உரிமை கோராததால அது சலீம் அப்படிங்கிறவரோடதுன்னு அடையாளப்படுத்தினாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற லஷ்கர்-இ தொய்பா அமைப்புல இவங்களுக்கு பயிற்சி கிடைச்சிருக்கலான்னு துபாய் மற்றும் சவுதியிலிருந்து ஹவாலா மூலியமா பணம் வந்ததாகவும் கூறப்பட்டுச்சு. சந்தேக நபர்கள் வீட்டில இருந்து அம்மோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டதை வச்சு 13 பேரை போலீஸ் கைது பண்ணாங்க. இந்த தீவிரமான விசாரணையோட முடிவா 2006 நவம்பர் மாசம் சுமார் 12,450 பக்கங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான குற்றப்பத்திரிகைய போலீஸ் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க. இத கேட்கும்போதே தெரியுதுல்ல இது எவ்ளோ பெரிய சட்ட நடவடிக்கை அப்படின்னு. ஆரம்பத்துல விசாரணை நீதிமன்றம் அரசு தரப்போட வாதங்களை முழுமையா ஏத்துக்குச்சு. 2015ல வந்த தீர்ப்புல இந்த தாக்குதல ஈடுபட்டதா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வழங்கி ரொம்ப கடுமையான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துச்சு. பகுதி 2, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மாற்றம். இங்கதான் விஷயமே மாறுது. பறிமுதல் செய்யப்பட்ட அம்மோனியம் நைட்ரேட் வெடிகுண்டு தயாரிக்க தான் பயன்பட்டதுன்னு அரசு தரப்பு வாதிட்டாங்க. ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவரான டாக்டர் கமால் அன்சாரி, ஒரு மருத்துவர், அவர் அத மருத்துவ காரணங்களுக்காக தான் வச்சிருந்தார் அப்படின்னு தற்காப்பு தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதாடி அதை நீதிமன்றத்துல வெற்றிகரமா நிரூபிச்சாங்க. அடுத்ததா பணப்பரிமாற்றம். குற்றம் சாட்டப்பட்டவங்களோட வீடுகள்ல கைப்பற்றப்பட்ட பணம் சட்டவிரோதமான ஹவாலா மூலியமா வந்துச்சு அப்படிங்கறத எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம நிரூபிக்க போலீஸ் தவறிட்டாங்கன்னு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. நேர்ல பார்த்த சாட்சிகளோட நம்பகத்தன்மையும் இங்க பெரிய அளவுல கேள்விக்குறியாகுது. டாக்ஸி டிரைவர்களை வச்சு போலீஸ் நடத்தின அடையாள அணிவகுப்புகள், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பரேட், ரொம்ப பலவீனமா இருக்குன்னு அதை உறுதியான ஆதாரமா எடுத்துக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. குற்றச்சாட்டுகளை எந்த சந்தேகமும் இல்லாம நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் அரசு தரப்புல இல்ல அப்படிங்கறதால 2025ல நீதிமன்றம் அனைத்து தண்டனைகளையும் அதிரடியா ரத்து செஞ்சுது. 12 சந்தேக நபர்களும் விடுவிக்கப்படணும்னு வந்த இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த நாட்டையுமே பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. பகுதி 3, பழிவாங்கும் சுழற்சி, ஒரு இருண்ட வரலாறு. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி சொல்லப்படுற காரணங்களை புரிஞ்சுக்க பல வருஷங்களா தொடர்ந்த ஒரு இருண்ட பழிவாங்கும் சுழற்சிய நம்ம பார்க்கணும். 1992ல நடந்த பாபர் மசூதி இடிப்பு, அதைத் தொடர்ந்து 2002ல கோத்ரா ரயில் எரிப்பு, அப்புறம் நடந்த குஜராத் கலவரங்கள், இதற்கெல்லாம் பழிதீர்க்கும் விதமாதான் இந்த 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்புகள் நடந்துச்சுன்னு ஒரு தொடர்ச்சியான வரலாறு முன்வைக்கப்படுது. 2002 குஜராத் கலவரங்களுக்கு பழிவாங்கிறதுக்காகவே சர்ச்கேட் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்புற முதல் வகுப்பு பெட்டிகளை குறிவச்சாங்க. ஏன்னா அந்த ரூட்ல குஜராத்தி மக்கள் அதிகம் பயணிப்பாங்கன்னு தெரிஞ்சே இதை பிளான் பண்ணி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசு தரப்போட மிக முக்கியமான வாதமா இருந்துச்சு. ஆனா இந்த கதை இதோட முடியல.
உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மகாராஷ்டிரா மாநில அரசு உடனடியா மேல்முறையீடு செஞ்சாங்க. இதனால உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த தடையால அந்த 12 பேரோட விடுதலையும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கடைசியா இது நம்ம ரொம்பவே மனதை உறுத்துற ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. வரலாற்று பழிவாங்கும் சுழற்சிக்கும் பலவீனமான ஒரு சட்ட போராட்டத்துக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட அந்த 209 அப்பாவிகளுக்கான உண்மையான நீதி எப்பவாவது கிடைக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.